ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சஷ்டிக்கு வந்து நான் சாலிட் ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து 7th மந்த் நடக்குது. அவளுக்கு வந்து எது கொடுக்குறேன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்மாழ்வார் இயற்கை சந்தியோட சத்து மாவு தான் வந்து அவளுக்கு கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக அவளுக்கு ஒரு டீஸ்பூன் போட்டாலே வந்து கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் போட்டு தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றி கட்டி இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா சத்து மாவு வந்து ரெடி ஆயிரும். அது அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். 1 இயர் வெரி நோ சால்ட்டு நோ சுகர். குழந்தைங்களுக்கு சுகரும் கொடுக்கக்கூடாது, சால்ட்டும் கொடுக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் அப்படியே தான் வந்து நம்ம ஃபுட்டு வந்து கொடுக்கணும். இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்து நான் சத்து மாவு தான் வந்து கொடுத்துட்ருக்கேன். மதியானத்தில் வந்து சாப்பாடு. ஈவினிங் போல் வந்து நானே வீட்டில் வந்து ஹோம்மேடாக செர்லாக் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த செர்லாக் ஊட்டுவேன். அப்புறம் வந்து காய்கறி வேக வச்சு ஊட்டலாம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் அந்த வந்து சத்து மாவை தான் வந்து ஊட்டி விட்டுட்ருக்கேன். ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு சத்து மாவு. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிரும். இல்லாட்டி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே வந்து இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு குழந்தைக்கு வந்து ஊட்டி விடலாம். சஷ்டி ரொம்பவே விரும்பி சாப்பிடும் அந்த சத்து மாவு. நான் வந்து ஒரு 1 மந்த்தாகவே ஊட்டிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு இந்த சத்து மாவு ரொம்ப பிடிச்சி போச்சு. காலையில் எப்போவுமே அதுதான் நான் ஊட்டுவேனே. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ இன்னும் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன்றது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மதியானம் டின்னருக்கு என்ன தரேன்றதை சொல்கிறேன். ஓகே, பாய்.